இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எல்லாம் மனுஷியே கிடையாது, காட்டு மிராண்டி. நீ என்ன கத்துனாலும் நான் கதவை திறக்க போறதில்ல. இங்க பாரு. ஓகே ஓகே பாரதே, ப்ளீஸ் ப்ளீஸ் வந்து கதவை திறந்து விடு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும் பவானி. எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா, நீ உயிர் பயத்துல இந்த பாரதிய பார்த்து சொன்னதும் நான் ஷாக் ஆயிட்டேன். நீ என்னதான் கெஞ்சி கேட்டாலும் இனி உன்னை விடுறதா இல்ல பவானி. இதோட ஆதிக்கு உன்னால இருக்கிற எல்லா பிரச்சனையும் மொத்தமா முடிஞ்சு போயிடும். இது எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றியா? ப்ளீஸ் பாரதி, நான் சொல்றதை கேளு. பாரதி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. ப்ளீஸ் இத பாரு பாரதி, உன்னால இதெல்லாம் பண்ணிட்டு தப்பிச்சு போக முடியாது. அடுத்தவங்க சொத்தை ஆட்டைய போட நினைக்கிற உனக்கே பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு தப்பிக்க 1000 வழி இருக்கிறப்போ எனக்கு ஒரு வழி கிடைக்காமலையா போயிடும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா போய் சேர்ற வழிய பாரு. பாரதி, பாரதி சொன்ன கேளு பாரதி. பாரதி, பாரதி ப்ளீஸ் கார் கதவை திறந்து விடு. பாரதி ப்ளீஸ், பாரதி என்னை காப்பாத்து. பாரதி இல்லைன்னா அவளை தான் பாத்துக்கோ. தரடி. நீ சாக போறன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதிகாரம் பண்ணி தப்பிக்கலாம் நினைக்கிற பாத்தியா? நீ எல்லாம் எந்த ஜென்மத்திலயும் திருந்தவே மாட்ட. உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது கெஞ்சறத கூட அதிகாரத்தோட தான் பண்ணுவீங்களோ? நல்லா இருக்கு. நீ என்ன சொன்னாலும் சரி, எப்படி கெஞ்சினாலும் சரி, உன்னை நான் காப்பாத்த போறதில்ல. பாரதி, பாரதி ப்ளீஸ், பாரதி, பாரதி, பாரதி. என்னடி? ஓகே ஓகே, இப்படி பண்ண. இங்க பாரு பவானி, பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். என் பொண்ணு விஷயத்துல ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச உயிரோடு அப்படியே எரிச்சு கொன்னுருவேன். போனா போதுன்னு உயிர் பிச்சை கொடுத்திருக்கேன். ஒழுங்கா திருந்தி வாழ்ற வழிய பாரு.